தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு. கடந்த மாதத்திலே தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு கிறிஸ்துவின் முன்மாதிரியுடன் ஒரு பயணத்திலே நம் முதல் செய்தியாக பரிசுத்தத்தை குறித்து, தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதையும் நாமும் அவரை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த மாதத்திலே நாம் கவனித்திருந்தோம். இந்த மாதத்திலே தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்விலே தேவனுடைய இயல்புகளிலே முதன்மையானதாக முக்கியமானதாக இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை குறித்து சில காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் 13 அதிகாரம் வசனங்கள் 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஓகேங்களா? அப்ப நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையாக இருக்கிறது. அவர் நம்மில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்னவாக இருக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய சீசர்களாக அறியப்படுவீர்கள் எல்லாருக்கும். கரெக்டுங்களா? அப்ப அன்பு என்பது, தேவனுடைய அன்பு என்பது அவருடைய குணாதிசயங்களிலே இயல்புகளிலே மிக 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 முக்கியமான ஒன்றானதாக இருக்கிறது. தேவன் அன்பு கூறுகிறதுனாலே அந்த அன்பை நாமும் காண்பிக்க வேண்டும் என்பதை தேவன் விருப்பமுடையவராக இருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கின்றார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவன், அவரை விசுவாசிக்கிற நாமும் கூட ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நாம் அன்பு காண்பிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் என்பதை எல்லோரும் என்ன பண்ணுவார்கள், அறிந்து கொள்வார்கள். அப்ப தேவனை போலவே நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது வேதாந்தத்தினுடைய மிக முக்கியமான பிரதான கற்பனையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அன்பு கூறுவது என்பது உணர்ச்சி சார்ந்தது அல்ல, இது உணர்வு சார்ந்தது. தேவனுடைய இயல்பாக அது இருப்பதினாலே, மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதினாலே தேவன் அன்பு கூறுகிற விதமாக மனிதனும் அன்பு கூறுவது மிக மிக அவசியமான அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் நீங்களும் அன்பை உங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்றாருங்க, விரும்புகிறவராக இருக்கிறார். அப்ப நீங்கள் அன்பை எங்க காண்பிக்கணும்னா, அதுக்கும் நீங்கள் யோவானில் வாசிக்கும் போது நீங்கள் காண்கிற சகோதரனிடத்துல நீங்க என்ன பண்ணணும், அன்பு கூறணும். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறுவீர்களானால் காணாத தேவனிடத்துல உங்களால என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். அப்ப தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை விரும்புகிறார். காண்கிற சகோதரனிடத்தில் நாம் அன்பு கூறுவோமானால், காண்கிற சகோதரிகளிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்களானால் காணாத தேவனிடத்தில் அது அன்பு கூற வழிவகுக்க கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த அன்பினுடைய சில முக்கியமான அம்சங்களை குறித்து பார்த்தோம். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு ஏன் சொல்றார்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர்னு பாக்குறோமா? அதே போல தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பது அவருடைய இயல்புகளிலே மிக முக்கியமான ஒன்று, அதாவது குணாதிசயங்களிலே ஒன்று. அப்படி இருக்கிற அன்பை அவருடைய பிள்ளைகளாக பூமியில இருக்கக்கூடிய உங்களிடமும் வெளிப்பட வேண்டும் என்பதை யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்ப நீங்கள் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனிடத்திலும் என்ன பண்ண சொல்லுகிறார்? உங்களை அன்பு கூற சொல்லுகிறார். அப்ப இந்த அன்பு சில அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து இன்னும் சற்று விவரமாக விளக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். முதலாவது, தேவனுடைய அன்புல முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, அவருடைய அன்பு அளவற்ற அறிவு கெட்டாத அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அளவற்ற அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பாக இருக்கிறது. நீங்கள் ரோமர் 5 அதிகாரம் வசனங்கள் 6 - 8 வரைக்கும் வாசிப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது.
குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே இருக்கும்போது கிறிஸ்து உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணினார்? மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் என்ன பண்ணினார்? விளங்க பண்ணினார். நீங்கள் பாவிகளாக இருக்கும்போது, அக்கிரமத்திலே இருக்கும்போது உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே தந்து மரிப்பது தேவனுடைய அன்பை நமக்கு விளங்க செய்திருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த அன்புக்கு ஏதாவது ஒரு அளவு வைக்க முடியுமா? தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி, மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டபடியினாலே, அவன் தன்னுடைய மீறுதலினாலே தேவனுடைய சாயலில் சிலவற்றை இழந்ததினாலே அவனை மீண்டுமாக மீட்டு தம்முடைய சாயலை அவன் மீண்டும் தரித்துக் கொள்ளும்படியாக அவனை மாற்றுவதற்கு தம்முடைய ஒரே பேரான நித்திய குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாருங்க? மரித்தார். சரிங்களா இல்லையா? அப்ப அந்த மரித்த தேவன் சொல்லுகிறார், மத்தேயு 5 அதிகாரம் வசனங்கள் 43 48 வரைக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம்முடைய ஜீவனை அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மரித்த நிலைமையில் இருக்கிற மனித இனத்துக்காக, மனித இனத்தினுடைய மீட்புக்காக தம்முடைய ஜீவனையே தரக்கூடிய இயேசு, அவர் நமக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறாருங்க? இப்ப இந்த பகுதியில் இருக்கிறத நான் சுருக்கமா சொல்றேன். சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். இது யாருனால செய்ய முடியும்? உங்களை ஒரு சபித்துட்டா அவங்கள உங்களால சிநேகிக்க முடியுமா? உங்களுக்கு சத்ருவாங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள உங்களால சிநேகிக்க முடியுமா? பகைக்கிறவர்களுக்கு உங்களால நன்மைகளை செய்ய முடியுமா? நிந்திக்கிறவர்களுக்கு, துன்பப்படுத்தவர்களுக்கு உங்களால் ஜெபம் செய்ய முடியுமா? ஆனால் மனித இனம் பாவத்திலே விழுந்த போது முழு மனித இனத்தினுடைய மீட்பராக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாருங்க. அவர்கள் கேட்கல. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு என்ன பண்ணாரு? அனுப்பினார். அப்ப அவருடைய அன்பு அளவற்ற அன்பாக இருக்கிறது. அது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத வகையில இருக்கிறது. அப்ப மனிதனால சத்துருவை சிநேகிக்க முடியல, சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க முடியல, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியல, நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் செய்ய முடியல. ஆனால் முழு மனித இனத்துக்கும் மரித்த இயேசு தாம் உயிரோடு இந்த நாட்களில தம்முடைய செய்தியை கேட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிற துன்பப்படுத்துகிற யாவருக்காகவும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நோவாவுடைய நாட்களுக்கு அப்புறம் பூமியினுடைய சீதோசன நிலம் மாறிச்சு. சரிங்களா? கரெக்டா இல்லையா? வசனங்கள் ஞாபகம் இருக்கா? அந்த சீதோசன நிலம் மாறின சீதோசன நிலை இப்ப வரைக்கும் நிலைத்து இருக்கிறது. சரிங்களா? அது யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்குதா அந்த சீதோசன நிலை? அந்த நன்மைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்குதா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் என்ன பண்ணுகிறார்? சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் அவர் என்ன பண்ணுகிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த மழையும் இந்த சூரியனும் தேவனுடைய அற்புதமான வல்லமையினாலே, கிரியையினாலே பாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அனைவருக்கும் அது பொதுவாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய அன்பு இருந்தா இந்த மாதிரி பொதுவாக ஆண்டவர்னால என்ன பண்ண முடியும்? தர முடியும். கரெக்டுங்களா? ஒருவேளை ஆண்டவர் அவர் பச்சபாதத்தோட கூட
தமக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரம் செயல்படுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் தான் மழை பெய்யணும், அவங்களுக்கு மாத்திரம் தான் சூரியன் உதிக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லோர் தீயோர் இருவர் மீதும் அவர் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார் பாக்குறோங்க. அப்ப இவருடைய அன்பை, அவர் அளவற்ற அன்பை, நம்ம மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அன்பை நம்மளால புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? முதல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனித இனத்தினுடைய மீட்பராக அனுப்பினார்னு பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களிலே மலை பிரசங்கத்திலே சத்துருக்களை சிநேகித்து, சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து, நிந்திக்கிற துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி செய்யும் போது பிதாவுக்கு நம்ம புத்திரராய் இருக்கிறோம். அந்த பிதாவாகிய தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரமல்ல, நேசிக்காதவர்களையும் நம்ம என்ன பண்ணணுங்க? அன்புக்குரியவர்களாக இருக்கணும். நமக்கு நன்மை செய்கிறவர்களை மாத்திரமல்ல, நமக்கு தீங்கு செய்கிறவர்களையும் நம்ம என்ன பண்ணணுங்க? நேசிக்கிறவர்களா இருக்கிற தேவன் செய்யறாருங்க. தேவன் செய்து காண்பித்துட்டு சொல்றாரு, நீங்களும் இப்படி செய்வீர்களானால் எல்லாரும் நீங்கள் என்னென்ன அறிந்து கொள்வாங்க? நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீசர்களாக இருப்பீர்களானால் உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் நேசிக்க கூடாது, உங்களை பகைக்கிறவர்களையும், உங்களை துன்பப்படுத்துறவர்களையும், உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களையும், உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்க நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நீங்க நேசித்தீங்க அப்படின்னா நீங்களும் தேவனுடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்ட, தேவன் விரும்புகிற அந்த அன்பை அவருடைய இயல்புகள் அடிப்படையில வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தங்க. முன்னால் செய்ய முடியுமா? தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறாருங்க. கரெக்டா? பாவத்தை எப்பொழுதும் தேவன் பொறுத்து கொள்றது இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பாவத்தை அவர் என்ன பண்ணாரு? அவர் வெறுக்கிறவரா இருக்கிறார், ஒருபோதும் அவர் பொறுத்து கொள்றதில்ல. ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகள் பரிசுத்தத்துக்கு நேராக வருவதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அப்ப பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுப்பது ஒருவேளை நமக்கு மிக மிக கடினமானதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உதவியினால இது சாத்தியமாகுங்க. தேவனால கூடாத காரியம் இருக்கா? தேவனால என்ன முடியும்? எல்லாம் கூடும். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குற தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களை நேசிக்காத, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற அனைவரையும், உங்களுடைய சத்துருக்களையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். உங்களால் முடியாது. கரெக்டா? உங்களால் முடியாது. ஆனால் யாருனால் முடியும்? தேவனுடைய வார்த்தை உங்களோட கூட இருந்து, தேவ ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும் போது, தேவனை நீங்கள் அறிந்திருக்கும் போது, அவருடைய அளவற்ற அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்கள் பிறரிடத்துல என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அன்பு கூர்ந்தார். கரெக்டுங்களா? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக வழிநடத்தி அவர்கள் என்ன பண்றாருங்க? தொடர்ந்து 40 ஆண்டுகள் மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்து பாலும் தேனும் ஓடுகிற அவர்களுக்கு தேவன் அவங்களுடைய முற்பதாக்களை வாக்குத்தத்தம் செய்து அந்த தேசத்துல தேவன் என்ன பண்ணாரு? கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய அளவற்ற அன்பை சரித்திரமாக நம்முடைய வேதாகமும் தெரியப்படுத்தி இருக்குதுங்க. குறைவான அந்த ஜனங்களை தன்னுடைய சொந்த சம்பத்தாக, அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துல தேவன் அவர்களை என்ன பண்ணினாரு? ஏற்படுத்தியிருந்தார். அப்ப அந்த அளவற்ற அன்பை நம்ம என்ன பண்ணுங்க? வேதாகமத்திலிருந்து தேவன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து நாம் புரிந்து கொள்ளும் போது இன்னும் நமக்கு சுலபமானதாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்தோடனே எத்தனை தடவை முறுமுறுத்தாங்க? பார்வோனையும் அவனுடைய படையும் பார்த்தோன்னே முறுமுறுத்தாங்களா? எங்களை சமுத்திரத்துல கொன்று போட கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க மாறாவனுடைய கசப்பை பார்த்தோன்னே முறுமுறுத்தாங்களா? தண்ணீர் இல்லாம எங்களை சாவடி விற்கவா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. கட்டுங்களா? அதுக்கப்புறம் பசி வந்த உடனே நாங்க என்ன சொன்னாங்க? எகிப்துல இறைச்சி பாத்திரங்கண்டியில உட்கார்ந்து நாங்கள் புசித்து கொண்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம வனாந்தத்துல சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களா? கரெக்டா இல்லையா? ஆனா தேவன் அன்பு கூர்ந்தாரா இல்லையா? சிவந்த சமுத்திரத்துல பார்வோனையும் அவனுடைய படையும் அழைத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாரா இல்லையா? மாறாவனுடைய சோதனையில கசப்பா இருந்த நீரை மதுரமா மாத்தினாரா இல்லையா?
அவர்களுக்கு ஆகாரம் இல்லை என்ற அந்த காரியத்தை தேவன் அவர்களுடைய தேவைகளை அறிந்து காலையில மன்னாவையும் சாயங்காலத்துல காடையும் தந்தாரா இல்லையா? அவர் தாங்க அன்புள்ள தேவன். அவர்களுக்கு எதிராக முறுமுறுத்த போதும் கூட தேவன் அவர்களை நேசிக்கிறாருங்க. உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கும் போது உங்களால ஏன் நேசிக்க முடியாதுன்னு கேட்கிறேன். என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியுதா? தேவன் நேசித்து காண்பித்து அவர் பின்பற்றி உங்களையும் உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறும்படியாக சொல்லுகிறதை பார்க்க. அப்ப முதலாவது அளவற்ற மனித அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பை குறித்து நாம் பார்த்தோம். நம் மனித இனத்தின் மீட்பராக அவர் அக்கிரமக்காரங்களுக்காக பாவிகளுக்காக அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். மரித்த அந்த தேவன் பூமியில இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை சிநேகித்து சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து நிந்திக்கிற துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். அப்படி நீங்கள் செய்யும் போது பரலோகத்தினுடைய பிதாவுக்கு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவுக்கு நீங்கள் புத்திரர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஜீவனை கொடுக்கிற அன்பு. யோவான் 15 அதிகாரம் வசனங்கள் 12-14 வரைக்கும் பார்க்கலாம். முதலாவது அளவற்ற அறிவு கெட்டாத அன்பு. இப்ப இரண்டாவதாக பார்க்கிறோம் ஜீவனையே கொடுக்கின்ற அன்பு. யோவான் 15 அதிகாரம் வசனங்கள் 12-14 வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. அப்ப உங்களுடைய அதிகமான உச்சக்கட்ட அன்பு ஒன்று இருக்குமானால் அது என்னவாக இருக்கணும்? தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்தவர்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய ஜீவனைகளே தருவதற்கு ஆயத்த முடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம். நாம் மற்றவர்களுக்காக நம்மை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணுங்க. ஜீவனையே கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வேற ஏதாவது கொடுக்காம இருக்க முடியுமா உங்களால? அவங்களுக்கு உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் பிறரை நேசிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதே விதமாக அவர்களுடைய தேவைகளை நீங்கள் புரிந்து உதவி செய்ய முடியுங்கிற. ஜீவனை கொடுப்பதற்கு முதல்ல உங்க பாக்கெட்ல இருக்கிறத கொடுங்கிற. நீ எடுத்த உடனே சாவ வேணாம், முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிறத கொடு. சிலர் என்ன சொல்றாங்க? லட்சக்கணக்கில் வந்தா நான் உதவி செஞ்சிருவேன், கோடிக்கணக்கில் வந்தா உதவி செஞ்சிருவேன். ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது முதல்ல செய்யுங்கிற. ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது நீ ஏன் முறுமுறுக்கிற? ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது ஏன் நீ புலம்புற? நான் என்ன சொல்றேன்? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் வீடு கட்டுறான், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வீடு கட்டுறான், 3,000 ரூபாய் வருமானம் வரவங்க வீடு கட்டுறாருங்க. தேவன் அவரவர்களுடைய தேவைகளை அறிந்து சமமாக பிரித்து கொடுக்கிறாருங்க. நேற்று பார்த்தோமா இல்லையா? தேவனுடைய பரிசுத்த நிர்வாகத்துல கொஞ்சமான சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, மீதியாக சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லைன்னு பார்த்தோமா இல்லையா? நீங்கள் கொஞ்சமா வாங்குறதுனால உங்களுக்கு நீங்கள் அதை குறித்து புலம்பவும் கூடாது, முறுமுறுக்கவும் கூடாது. அதிகமா வாங்குறதுனால சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம வஞ்சித்து வைக்கவும் கூடாதுங்க. இதையும் கூட கற்றுக்கொள்ளும்படியாதான் சொல்றேன். உடனே நீங்க இவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன சொல்ல வரேன்? நான் உதவி செய்கிறத மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால செய்யறேன். என்னுடைய பொருட்கள் எதுவுமே என்னோடது இல்லைங்கிற அறிந்ததுனால. இப்பொழுதும் கூட எனக்கு என்ன தெரியுதுன்னா, என் காரை வித்தரலாமா வீடை வித்தரலாமான்னு தோணுது. அப்பப்ப சிலர் இடம் வாங்காம இது பண்ணாம யோசிக்கும் போது வித்தரலாமான்னு தோணுது. ஏன்னா என்னுடையது அது இல்லைன்னு தேவன் கொடுத்ததுன்னு நான் யோசிக்கும் போது தேவை இருக்கிறவர்களுக்கு கொடுக்கும்படியான ஏவுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறாருங்கிறங்க. அப்ப ஒரு ஆத்துமா நித்தியத்துக்கு போவதற்கு, அவர்கள் மரித்த நிலையிலிருந்து மீட்ப வருவதற்கு உங்களுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணுங்கிற. பொருட்கள் அவசியம் இல்லை. பொருட்கள் உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்கும். ஆனால் நித்தியத்துக்கு போவதற்கு அவர்களுடைய ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். அந்த ஆத்மா மனம் திரும்பி நித்தியத்துக்கு வருவதற்கு உங்களுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணுங்க. நம்மை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தாருங்க. அப்ப உதவி செய்வது, ஆலோசனை வழங்குவது, ஜெபிப்பது, இதெல்லாம் என்று நீங்கள் ஜீவனை
கொடுக்காவிட்டாலும் கூட இந்த மாதிரி நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்ப உங்களுடைய சுய லாபத்துக்காக, சுயத்துக்காக நீங்கள் சேர்த்து வைக்காமல் மற்றவர்களுடைய நலத்துக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சக்தியும் வளங்களையும் நீங்கள் பயன்படுத்தும் போது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குதுங்க. உங்களை எப்ப நீங்கள் வெறுத்து உங்களுடையது தேவனுடையது என்று அறிந்து உங்களுடைய மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்க மனம் ஓந்து வரீங்களோ அந்த அன்பு உச்சமான அன்புங்க. புரியுதா நான் சொல்ல வருது? அப்ப ஜீவனையே கொடுக்கக்கூடிய அன்பை குறித்து பார்க்கிறோம். மார்க்கு 10:21 ஒரு ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். மார்க்கு 10:21 பாருங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் இல்ல என்ன பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு. நீ போய் உன்னிடத்தில் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீ யாருக்கு கூட? இயேசு அன்பின் நிமித்தமாக என்ன பண்ணாரு? பிறருக்கு கொடுக்க சொன்னாரு. இங்க இருக்கிற நாங்களும் கூட அன்பின் நிமித்தமா தான் சொல்றோம். ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்காங்கன்னா குறைவுள்ளவர்களுக்கு கொடுங்க. இதே வார்த்தைய இது மத்தேயு எப்படி பதிவு பண்றாரு பாருங்க. 19:21 பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா உங்களுடைய தேவனாக இருப்பாரானால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், நீங்கள் பூரண சற்குணராய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிங்க. போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று அறிந்திருக்கும் போது உன்னால கொடுக்கிற மனசு வருங்க. கடைசியா எப்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கடைசியா எப்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அதிகமா கொடுத்துட்டே நீங்க வலிக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற. ஜீவனை கொடுக்க முடியட்டாலும் தரித்திரர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து தேவன் உங்களுக்கு ஏவும் போது கொடுங்கிற. 10 ரூபா இருக்கா, 1 ரூபா கொடுங்கிற. என்ன பிரச்சனை உனக்கு கொடுக்கறது? நீ கொடுக்க, நீ உன் இருதயத்தை வஞ்சித்து வைக்கிறீன்னா நீ சுயநலமா இருக்கிறன்னு அர்த்தம். நீ அன்பு கூறலன்னு அர்த்தம். அன்பு கூறுவதற்காக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் வார்த்தையில இல்ல செய்கையில செய்யணுங்கிற. ஜீவனை கொடுக்கிற அன்பு செயலா வார்த்தையா? செயல்ல செஞ்சு காமிச்சாருங்க. நானும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய செய்கையில நீங்கள் ஜீவனை கொடுக்கிற அன்பு நீங்கள் அதை செய்ய இயலாவிட்டாலும் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை, பணங்களை, பொருட்களை தேவையில இருக்கிற சகோதரர்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. மனப்பூர்வமா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. தம்பி சகோதரன் இங்கே தான் இருக்கிறாரு. நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தே நான் வந்து ஒரு ஹோம்ல தான் படித்தேன். எனக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். என்னோட கூட பிறந்த சகோதரன் இங்கே தான் இருக்கிறாரு. நாங்கள் அந்த ஸ்தாபனத்தில் வளரும்போது எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து, ஆண்டவரை குறித்து சில அடிப்படை காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த உதவி செய்வதற்கான பாரங்கள் எங்களுக்குள்ளாக இயல்பாக இருக்கிறதுனாலே, அதாவது கடினமான சூழ்நிலை. எங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அளவுதான் சாப்பாடு. கேட்டா என்ன பண்ணாது, கிடைக்காது. கொடுக்கறதுதான் சாப்பாடு. நீ நினைச்சதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. வேலை அதே மாதிரி வேலை செய்யணும். நீ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும், வேலை செஞ்சுதான் ஆகணும். என்ன வேலை? எல்லா வேலையும் செய்யணும். அப்ப எல்லா வேலையும் செய்வோம். எது கிடைக்குதா சாப்பிடுவோம், எவ்வளவு கிடைக்குதா சாப்பிடுவோம். இப்படிதான் நாங்க பயிற்றுவிக்கப்பட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல வாங்கின சம்பளம் 1000 சொச்சோன்னு நினைக்கிறேன், 1000 சம்திங் தான். அப்ப இருந்தே நான் ஹெல்ப் பண்றேங்கிற. 1000 ரூபாயில இருந்து ஹெல்ப் பண்றேன். 2011 என்னுடைய சம்பளம் எண்ணிக்கையில் ஒரு டிஜிட்டல் அதிகமாச்சு. 10,000 ரூபா. 10,000 ரூபா சம்பளத்திலேயே ஹெல்ப் பண்றேன். 2025 அதே டிஜிட்டல்ல அப்படியே தான் இருக்கு. இப்பவும் நான் ஹெல்ப் பண்றேன். 1000 ரூபாயிலையும் ஹெல்ப் பண்றேன். 10,000 ரூபா. இன்னும் 10 வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு இந்த சம்பளம் விட்டாலும் என்னால ஹெல்ப் பண்ண முடியுது. ஏன்?
தேவனுடைய இயல்பாக அவரிடம் இருக்கிற அந்த அன்பு உங்களிடம் இருக்கும் போது உங்களால ஹெல்ப் பண்ண முடியுங்க. நாங்கள் சிலரை படிப்புக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். நானும் தம்பியும் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்பாக அவங்க படிப்பதற்காக உதவி செஞ்சிருக்கிறோம். விதவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். எங்களை போன்றதான சிறு பிள்ளைகளுக்கு போயிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், உதவிகளை செஞ்சிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தேவன் இப்ப என்ன பண்றாரு, நாங்கள் உதவி செஞ்சோங்க. எங்களுடைய பொக்கிஷ பரலோகத்துல சேர்க்கப்பட்டிருக்குமா இல்லையா? எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு வாகனத்தை தந்து, எங்களுக்கு வீட்டை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து, நல்ல மனைவியை தந்து, நல்ல பிள்ளைகளை தந்து தேவன் ஆண்டவர் எங்களை போஷித்து வழிநடத்துறாரா இல்லையா? அப்ப எங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களை ஏன் வழிநடத்த மாட்டாரு? ஏன் முறுமுறுக்கிறீங்க ஆண்டவர் முன்னாடி? ஏன் குறைவுகளை அவருக்கு முன்னாடி போய் புலம்புறீங்க? ஆண்டவர் மிகுதியா சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லைங்க. சமமா நடத்துறவருங்க. சமமாக நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுவீர்களானால் ஆண்டவர் போசிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்குங்க. ஆண்டவர் போசிக்கிறான்னு அறிந்து நீங்க என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. உதவி செய்வதற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஓகே, முதலாவதாக அளவற்ற அறிவு கெட்டாத அன்பை குறித்து பார்த்தோம். இரண்டாவது ஜீவனையே கொடுக்கக்கூடிய அன்பை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக மன்னிக்கும் அன்பு. இது அதோட பெரிய டாஸ்கா இருக்குல்ல, அதையும் பார்ப்போம். ஓகே, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரைக்கும் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமான வசனம். அன்புனாலே என்னன்னாலே 1 கொரிந்தியர் 13 நீங்க திருப்பி தான் ஆக வேண்டும். நானும் அதே பக்கத்துக்கு என்ன பண்றேன், உங்களை திருப்ப சொல்லுகிறேன். நான் அதை சுருக்கமாக நான் உங்களை வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அது புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் இடத்துல இருந்து வந்ததுனால அன்பு ஒரு காலம் ஒழியாதுங்க. தீர்க்க தரிசன வரங்களானாலும் அந்நிய பாஷைகளினாலும் ஒளிந்து போ. ஏன்? அந்த வரங்கள் சபை பூமியில இருக்கும் போது சபையினுடைய பயன்பாட்டுக்காக தேவன் தந்தது. அந்த வரங்கள் அறிந்தாலும் அந்த வரங்களை தந்த தேவனுடைய அன்பு அழியாதுங்க. ஏன்? தேவனுடைய இயல்பு குணாதிசயங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக அவரிடம் அன்பு இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்மை மன்னித்து அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாமும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும். மன்னிக்கிறதுல என்ன வரமுறைன்னு கேட்கிறேன். சில வரமுறை வைக்கிறாங்க. உலகத்தினுடைய பார்வையில சிலுவை மரணம் தோல்வியாக பார்க்கப்பட்டது. ஆனால் பரலோகத்தினுடைய பார்வையில சிலுவை மரணம் வெற்றியாக பார்க்கப்பட்டதுங்க. அப்ப நீங்கள் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் ஒருவரிடம் மன்னிக்க கேட்கும் போது உலகம் அது தோல்வியாக பார்க்கலாம், ஆனா பரலோக வெற்றியாக பார்க்குதுங்க. அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது நீங்களும் மன்னிக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணுங்க, இருக்க வேண்டும். ஓகே, நேற்று நம்ம மோசேயினுடைய அந்த 16 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது 18 அதிகாரத்துல சில காரியங்களை நான் நேற்று காண்பிக்க அந்த முடியாத நேரம் குறைபாடுனால காண்பிக்க முடியல. நான் அதை நினைவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். 18 அதிகாரத்துல இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. யாரு? 15 அதிகாரத்துல மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. 16 அதிகாரத்துல மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அங்க இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் வராங்க. 17 அதிகாரத்துல அமலேக்கியருக்கு எதிராக யோசுவா போர் செய்கிறாரு. மோசேக்கு ஆதரவா யார் நிக்கிறா? ஆரோனும் ஊரும் அவனுடைய கைகள் அசந்து போகாதபடி தாங்கி நிக்கிறத பாக்குறோம். அப்ப 17 அதிகாரத்துல யோசுவாவும் ஊரும் அறிமுகமாகறாங்க. 18 அதிகாரத்துல யார் அறிமுகமாகறா? மாமனாராகிய எத்ரோவும் அப்புறம் ஓகே வேற எடுத்து பாருங்கப்பா. யாத்திராகமும் 18 அதிகாரம் உங்களுடைய கரங்கள் இருக்கிற வேதாந்தத்தில் இருக்கிறது. பக்கம் தெரிந்தால் சொல்லுங்கள். ஆனா கரெக்டா சொல்லிட்டாரு. எவ்வளவு ஹைலைட்டான பாயிண்ட் தெரியுங்களா? அது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு இப்ப 40 வருடம் வனாந்தர பயணம். கரெக்டுங்களா? எகிப்திலிருந்து
அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அந்த ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததை காட்டிலும் 40 வருஷம் அவங்களோட டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு அவங்களுக்கு உதவியா இருந்தது யாரு? சிப்போராலா? உங்க பேரு சிப்போரால் கேரக்டர் இருக்கா இல்லையாங்க? சிப்போரால் போட்டிருக்கா இல்லையா? எத்ரோ வந்தாரு, ஆலோசனை கொடுத்தாரு. தேவனுடைய ஞானத்தினால மோசே அந்த ஆலோசனைகளை கை கொண்டாரு. அன்புடன் எத்தோரோவை வரவேற்றாரு, அன்புடன் அனுப்பி விட்டாரு. கரெக்டா அந்த அதிகாரம் முடியும் போது அனுப்பி விட்டாரா? யார் போயிட்டா? இப்ப எத்தோரோ போயிட்டார். அடுத்த வரக்கூடிய வனாந்தர பயணத்துல யார் கூட இருக்கிறா? மோசேனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும். கரெக்டா? அவனோட 2 பிள்ளைகளை பத்தி கெர்சோம் பத்தி போட்டிருக்கா? என்னங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் வாசிக்கும் போது இருந்துச்சே. இப்படி யோசிக்கிறீங்க. 2ஆம் வசனம் பாருங்க. எத்தோரா மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு வந்தான். அப்ப எத்தோரா கூட யார் யார் வந்திருக்கா? மனைவியும் அவங்க 2 பசங்களும் வந்திருக்காங்க. என்னங்க அன்புக்குள்ள ஃபுல்லா இறங்கிட்டீங்களா எல்லாரும்? கொஞ்சம் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் அன்பு கூறுங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் என்ன கவனிங்க. ஓகேவா? ஓகே தானே? எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க. ஓகே. அப்ப யார் வந்துட்டா? மனைவி சீன் வந்த உடனே இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகி பதட்டெல்லாம் பட வேணாம், எல்லாம் சுமூகமா நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப யார் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிறா? சிப்போராலும் அவனுடைய மகன்களும். ஏற்கனவே 6 லட்சம் புருஷர்கள் உட்பட 20 லட்சம் பேரு. இப்ப கூட மோசேக்கு பாரமா யார் இருப்பா? ஃபேமிலி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? ஆனா நீங்கள் அப்படி பார்க்காம, இது வந்து உலகத்தினுடைய கண்ணோட்டமா இருக்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசே தலைவனாக, சிறந்த தலைவனாக வழிநடத்துவதற்கு அவன் குடும்பம் அவன் கூட இருக்குதுங்க. இப்ப நேத்து சாட்சி சொன்னும் போது 2 சகோதரர்கள் சொன்னாங்க, என் ஊழியத்துக்கு எங்க மனைவிகள் ரொம்ப உதவியா இருக்கிறாங்க, அன்புடன் அவங்கள வரவேற்றுக் கொள்ளுங்கிற. உங்களுடைய ஊழியமும் பாதையும் பெருசா இருக்க போதுங்கிற. உங்களோட பயணத்துல உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பதற்கு மோசேக்கு எப்படி சிப்போராலும் அவங்க மனைவி அவனுடைய மகன்களும் வந்தார்களோ, அதே விதமாக சகோதரா இருக்கிற உங்களுக்கும், சகோதராக்கு உங்களுக்கும், உங்களுடைய மனைவிகளையோ உங்களுடைய பிள்ளைகளையோ கூடுதலை பொறுப்புகளை இன்னும் சிறப்பாக சிறந்த வகையில செய்வதற்கு ஆண்டவர் இணைச்சிருக்கிறாருங்க. நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோட கூட நீங்கள் வழி நடக்கும் போது, எப்படி மோசே அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை வழி நடத்தினானோ, நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை சிறந்த முறையில் என்ன பண்ண முடியும்? வழி நடத்த முடியும். ஆமாவா இல்லையா? ஓகே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயோ மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணீங்க? அப்ப கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்கள்? ஒருவருக்கொருவர் மன்னிக்கக்கூடியவர்களாக. இப்ப ஊழிய பயணத்துல நீங்கள் குடும்பமாக இணைந்து செயல்படும் போது சில குறைவுகள் உங்களிடம் இருக்கலாம். குறைவுகளில உங்களுக்கு ஏற்ற துணையாக தந்திருக்கிற உங்களோட மனைவி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கங்க. ஒருவேளை மனைவி உதவியா இருக்கிற உங்க மனைவியை பார்த்து சொல்றேன், உங்களோட கணவரிடம் குறைகள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிங்க. கணவர்களை பார்த்து சொல்றேன், உங்களோட மனைவிகளோட குறைகள் இருந்தா என்ன பண்ணுங்க? தயவு செஞ்சு மன்னிங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து வழி நடத்தும் போது அது ஒரு சிறந்த தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வாக உங்களால வாழ முடியுங்க. முடியுமா முடியாதா? அப்ப உங்களுக்கு உதவி தேவைன்னு தாங்க ஆண்டவர் அவங்களை சேர்த்திருக்கிறாரு. மோசேக்கு எகிப்துல இருந்து மீதியான்ல இருந்து எகிப்துக்கு வரும்போது கூட யார் வரா? சிப்போரால் வரால? 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோமா? அதுக்கப்புறம் எப்ப அங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இங்க 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவள் திருப்பி விடப்பட்ட சிப்போரால் என்ன பண்ணா? மாமனார் கூட வந்தான். சகோதரனுக்கு சொல்றேன், சில நாட்கள் நீங்கள் தனியா செய்வதை தேவன் அனுமதித்தார். இனிமேல் மனைவியோட சேர்ந்து செய்யறதாங்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. புரியுதா? நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? அப்ப
எப்ப நீங்க தனியா செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும், எப்ப இணைந்து செய்யணும்னு தெரியும். அப்ப இணைந்து செய்யும் போது அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாரா இருக்கிறாரு. இணைந்து செய்யும் போது ஒருவருக்கொருவர் குறைவுகள் தவறுகள் இருக்கும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஒரு சகோதரனா இருக்கிற பார்த்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சகோதரியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவரை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்துல அன்பு கூறுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-10 வரைக்கும் பார்க்கிறோம். இந்த அன்பு கூறுவதை ராஜரீக பிரமாணம் என்று தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்ப பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து நீங்கள் மீறினவர்களாக இருப்பீர்கள். நியாயப்பிரமாணம் முழுமையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள், குற்றவாளிகளாக இருப்பீர்கள். அப்ப நியாயப்பிரமாணத்துல ஒன்றை மீறினால் என்ன, அவன் என்னது, குற்றவாளி. அதே போல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கலாம், சபைகளுக்கு சரியாக போகலாம், காணிக்கைகள் சரியாக தரலாம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சரியா நீங்க அதிகாலை ஜபம், இரவு ஜபம், எல்லா ஜபத்திலையும் கலந்து கொள்ளலாம். எல்லாம் பண்ணிட்டு அன்பு கூறலிட்னா மொத்தத்திலும் மிஸ்டேக் ஆயிடும். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் முழுமையை கை கொண்டு ஒன்றிலே தவிரனால் எல்லாவற்றிலும் அவன் என்னதான், குற்றவாளி. அதே விதமாக ராஜரீக பிரமாணமாக இருக்கக்கூடிய நன்மை செய்வதை நீங்கள் நிறைவேற்றாமல், அன்பு கூறுவதை நீங்கள் நிறைவேற்றாமல், நான் இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு ஆத்துமாக்களை நான் சந்திச்சிருக்கேன், இவ்வளவு பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கேன், இவ்வளவு சபைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன், இவ்வளவு இடங்களுக்கு போயிருக்கேன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் கூட இருக்கிற உன்னுடைய மனைவியை அன்பு கூறாம நீ யார் இடத்துல அன்பு கூற முடியும்? நீ உன் கூட இருக்கிற கணவன் இடத்துல அன்பு கூறாம யார் இடத்துல அன்பு கூற முடியும்? இப்ப இதுல சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன, மனைவிக்கு தன்னுடைய கணவரை காட்டிலும் மற்றொரு ஆணை அன்பு கூறுவது சுலபமானது. கணவனுக்கு தன்னுடைய மனைவியை காட்டிலும் மற்றொரு பெண்ணை அன்பு கூறுவது சுலபமானது. மிக கடினமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு தரப்பட்ட மனைவியை அன்பு கூறுவது கடினமானது, தனக்கு தரப்பட்ட சொந்த கணவனை அன்பு கூறுவது என்னதுங்க? அப்ப அது உங்களுக்கு கடினமானது, மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் யாருனால் எல்லாம் கூடும்? தேவனால். தேவன் உங்களோட கூறுக்கும் போது, தேவனுடைய வார்த்தை உங்களோட கூறுக்கும் போது உங்களோட மனைவி அன்பு கூற முடியுங்க. தேவனால், தேவனுடைய வார்த்தை உங்களோட இருந்து, தேவ ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களுடைய கணவர் உங்களால் அன்பு கூற முடியும்னு சொல்றேன். அப்ப அவருடைய அளவற்ற அன்பை பார்த்தோம், ஜீவனையே கொடுக்கிற அன்பை பார்த்தோம், இப்ப மன்னிக்கிற அன்பை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மன்னியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களே என்ன பண்ணுங்கள், பச்சபாதம் உள்ளவர்களாக இல்லாமல் நீங்களும் எல்லாரையும் என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னா. இவனெல்லாம் மன்னிச்சிடும், இவனை மன்னிக்க மாட்டேன்னு ஒதுக்காதீங்க. தேவன் எல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மலையை வரிசிக்க பண்ணுகிறார். நான் இவங்க கிட்ட தான் அன்பு கூறுவேன், இவங்க கிட்ட அன்பை கூற மாட்டீங்கன்னு நீங்க பிரிக்காதீங்க. தேவன் அப்படி யார்கிட்டையும் பிரிக்கலங்க. நீங்க இந்தியாவில இருந்தாலும், ஆப்பிரிக்கால இருந்தாலும், ஆஸ்திரேலியால இருந்தாலும், லண்டன்ல இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும், எங்க இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, அன்பு கூறுகிறார். நீங்கள் இந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், வேறொரு மதத்தை சார்ந்திருந்தாலும், நீங்க இந்த இனத்தை சார்ந்திருந்தாலும், வேற ஒரு இனத்தை சார்ந்திருந்தாலும், தேவன் மதத்தை பார்க்கறது இல்ல, தேவன் கலாச்சாரத்தை பார்க்கறது இல்ல, தேவன் ஜாதியை பார்க்கறது இல்ல, தேவன் தேசத்தை பார்க்கறது இல்ல. தேவனுடைய சாயல்ல நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்கள் ஒரு மனிதனாக இருந்தால் தேவன் என்ன பண்றார், உங்களிடத்துல அன்பு கூறுகிறார். நீங்களும் தேவனுடைய சாயலை மீண்டும் தரித்தவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகள். மன்னிப்பதற்கு வரையறைகளை வைக்காதீர்கள், நேசிப்பதற்கு சிலரை நியமிக்காதீர்கள். எல்லாரிடத்திலும் காண்கிற அனைவரிடத்திலும் அன்பு கூறுகள். காணாத தேவனிடத்தில் அப்பதாங்க அன்பு கூற முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-19 என்ன இருக்கணுங்க, ஆவி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இது ரெண்டு இருந்தாதான் நீங்கள் அன்பில வேரூன்றி நிலை நின்று சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துனுடைய அந்த அறிவு கெட்டாத அளவிட முடியாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்களும் என்ன பண்ண முடியும், அந்த அன்பில பரிபூர்ணம் அடைய முடியும். உங்களை ரட்சித்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பின உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ண வேண்டும், பூரண சத்குணராய் இருப்பதற்கு உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றணுங்க. மற்றவங்க அன்பு கூறலன்னு சொல்லி சொல்லாதீங்க, நீங்க முதல்ல அன்பு கூறீங்களான்னு பாருங்க. மற்றவங்க அன்பு கூறலன்னு சொன்னீங்கன்னா நீங்க பெருமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அவன் அன்பு கூறலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் அவனை காட்டில பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரேன், நீ எதுக்கு அதை சொல்றேங்கிற?
அவன் அன்பு கூறதை ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் நியாயத்தீர்ப்புல கொண்டு வர, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன்னு ஆண்டவர் தருவார். அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ அன்பு கூறுறியா? அந்த அன்பை உன்னால அறிவினால அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் விசுவாசத்தினாலே உங்களுடைய இருதயத்துல வாசமாய் இருக்கும் போது அவருடைய அறிவி கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொண்டாதாங்க அந்த அன்புல வேறு ஒன்றி நிலைத்திருக்கவே முடியும். அப்படி கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிதாவா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் அனைவரும் நான் என்ன பண்ணுகிறேன்? அன்புடன் வாழ்த்துகிறேன்.